ஒரு ஆணை தொடர்ந்து முரடனாக பார்க்கிற ஒரு பழைய மனோநிலை பெண்களுக்கு இருக்கிறது. ஆம்பளை பசங்களா காட்டானுங்க. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதல் என்பதும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதல் என்பதும் அவர்களுடைய வெளிப்புற தோற்றத்தையும் குணாதிசயங்களையும் புரிந்து கொள்வது அல்ல. ஆணை பெண் புரிந்து கொள்ளுதலும் பெண்ணை ஆண் புரிந்து கொள்ளுதலும் அறிவு ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நடக்க வேண்டும் என்பதுதான் இப்படியான கல்விக்கூடங்களுடைய நோக்கம். ஏன்னா ஒட்டுமொத்த இந்திய தேசத்துடைய வளர்ச்சி என்பது கடந்த பல ஆண்டுகளாக ஆணினுடைய அறிவை சபையில் முன்வைத்த காரணத்தால் மட்டுமே நினைத்திருக்கிறது. பின்னாலிருந்து மட்டுமே பெண்கள் ஆதிக்கம் செலுத்தி இருக்கிறார்கள். ஆனால் அவர்களும் சபைக்கு முன்னே வந்து தங்கள் அறிவை ஆணோடு சேர்த்து முன்வைக்கிற போது இரட்டை ஆற்றலோடு இந்த குதிரை பயணிக்கும் என்ற நம்பிக்கையில் தான் கல்விக்கூடங்கள் இவ்வளவு பெரிய பஞ்சை நெருப்பை பக்கத்துல வச்சுக்கிட்டு பயந்துகிட்டே பாடம் நடத்துதான். பர்பஸ் சால்வாகலையே கல்விக்கூடங்களை மட்டும் குறை சொல்லி என்ன பண்ணுவதற்கு குறுக்க கயிறு கற்ற கல்லூரிகளை தொடங்கி நிறைய கல்லூரிகளை எனக்கும் தெரியும். ஆனால் இஸ் இட் ஹேப்பனிங்? நாலேஜ் ஷேரிங் என்பது நமக்குள்ளே நடந்து கொண்டிருக்கிறதா? பசங்க எல்லாம் குறுகுறுன்னு பாப்பாங்க. ஆண்களை பற்றி அதிக அளவுக்கான பெண்களின் மதிப்பீடு இதுதான். அந்த பிள்ளை செத்த நேரம் பேசினா செட் ஆயிருமாப்ல பெண்களை குறித்து பெண்களுடைய ஆணுடைய மனநிலை. ஆனா சமகாலத்திலே ஒத்த வயதுள்ள இரண்டு அறிவாளிகளாக நம்மை நாம் முன்வைக்க தவறிவிட்டோம். அது ஒட்டுமொத்த தேசிய நீரோட்டத்தினுடைய வளர்ச்சியை தடுத்திருக்குங்கிறதா உண்மை. The whole America is producing just 75,000 engineers in a year. ஒட்டுமொத்த அமெரிக்கா 32.5 கோடி மக்களை வைத்திருக்கக்கூடிய உலகத்துடைய மிகப்பெரிய அறிவு சக்தி அதிகார சக்தி என்று சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய அமெரிக்கா வைத்திருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உருவாக்குகிற பொறியியலாளர்களின் எண்ணிக்கை என்பது வெறும் 75,000. ஆனால் வெறும் தமிழகம் 6.5 கோடி பேரை வைத்துக் கொண்டு ஒரு வருடத்திற்கு 1.25 லட்சம் இன்ஜினியர்ஸ் உருவாக்கு. ஆனா இந்த அறிவு எங்க போச்சு? எங்க போச்சு? இது அவ்வளவு. பாதி பேர் திருமணத்திற்கும் பாதி பேர் செட்டில்மெண்ட்டுக்கும் பாதி பேர் குடும்பத்திற்குமாக படித்து வயிறுகளும் புத்தியாக வாழ்க்கையை பார்க்கிற மனோநிலை நமக்கு வந்திருக்கிறது. அதானே உண்மை. கல்யாண மார்க்கெட்டுக்காக கல்வி கற்க ஆரம்பித்ததுதான் இந்த கூட்டம். இப்பதான் நம்ம சேஞ்ச் ஆயிருக்கும். இந்த கதையை நான் அடிக்கடி சொல்வது உண்டு. 1980களில் நீங்க வாத்தியார் வேலைக்கு படிச்சிருந்தா உடனே பொண்ணு கொடுப்பாங்க. 3 மாசம் கட்டாயம் லீவு. இது போக காலாண்டு அரையாண்டு. அந்த காலத்துல எல்லாம் வீட்டு வேலையெல்லாம் கிளாஸ்ல படிக்கிற பையனை வச்சே பாத்துக்கலாம். ஊருக்குள்ள வாத்தியார்னா நல்ல மரியாதை வேற இருக்கு. கை நிறைய கவர்மெண்ட் சம்பளம். வாத்தியாருக்கு பொண்ணு கொடு. 85கள் 87கள் எல்லாம் பாத்தீங்கன்னா அப்பர் மிடில் கிளாஸ் இருந்தா பேங்க் மேனேஜரா இருந்தா உடனே பொண்ணு. அடுத்து கேஷியரா இருந்தா இமீடியட்டா பொண்ணு. 87ல கல்யாணம் பண்ணவங்க கேட்டு பாருங்க. மாப்பிள்ள பார்க்க போறதுன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மாலிட்டிக்கு நம்ம ஆளுங்க போவாங்க. அப்பதான் அவர் கேஷியர் காசை எண்ணிட்டு பாரு. மாப்பிள்ள கையில பணமா புழங்குது. எவன் மட்டும் பணம்னே தெரியாது. பொண்ணு கொடுப்பாங்க. 90களின் துவக்கத்தில் டாக்டர் மாப்பிள்ளைகளுக்கு பயங்கர மரியாதை. சீக்கு இல்லாதவன் மனுஷனாவே இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் சாகும் வரை அவரால் சம்பாதிக்க முடியும் என்ற நம்பிக்கையிலே பொன் கொடுக்கப்பட்டது டாக்டர் மாப்பிள்ளை. 97, 98 ஐடி படிச்சிருந்தா தான் பொண்ணே. அதுவும் அமெரிக்கால இருந்தா 2 பொண்ணுமே கட்டி தருவாங்க. தயார். கை நிறைய சம்பளம். கல்லூரியை விட்டு வெளியே வருகிற போது 25,000 ரூபாய் காசு பண்ணுகிற இயந்திரமாக அவன் வெளியே வருகிறான். அவனுக்கு பெண் கொடுக்கலாம் என்று பயப்படாமல் கல்வி என்பது கல்யாண மார்க்கெட்டில் எடைபோடப்பட்ட சமூகத்தினுடைய வெளிப்பாடாக இன்னமும் நாம இருக்கும். 98ல ஐடி படிச்சிருந்தா தான் பொண்ணு. 2008 ஒரு வருஷம் வந்துச்சு. ஐடி படிச்சவனுக்கு பொண்ணே கிடையாது. ரெசெஷன் வந்துருச்சு. So education is not the only matter to reach the destination. கல்வி என்பது மட்டுமே எல்லைகளை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் இல்லை. கல்வியின் மூலமாக எதை கற்றுக்கொண்டிருக்கும் என்பதுதான் தேச விருத்திக்கு பயன்பட போகிற அறிவு. இத்தனை ஆண்டுகால கல்வி, இத்தனை ஆண்டுகால உழைப்பு, இத்தனை ஆண்டுகால பாடத்திட்டம், இத்தனை ஆண்டுகால சுய சார்பு சிந்தனை, ஆணுக்கு பெண்ணுக்கு இடையில் இருக்கக்கூடிய வசீகர தன்மையை தாண்டிய அறிவு பகிர்தலுக்கே நம்மளை தயார்படுத்தல அப்படின்னு சொன்னா இன்னமும் சினிமா பார்த்து சீரழிகிற சாதாரண கூட்டம் தான் நாம். இவ்வளவு பெரிய அறிவையும் ஆற்றலை வைத்துக் கொண்டு உலகத்தினுடைய அதிகார சக்தியாக உட்கார்ந்து இருக்க வேண்டிய நாம் அமெரிக்காவின் கேள்விக்கு பயப்பட வேண்டிய அவசியத்தில் இருக்கிறோம். உலக நாடுகள் சின்னது பெரிதுன்னு போற வரவெல்லாம் கிரிக்கெட்ல போட்டு அடிக்கிற மாதிரி அத்தனை அடிக்கலாம். பார்த்துக்கிட்டே உட்கார்ந்து இருக்கீங்க. எனக்கு கவலை இல்லை. என் கனவுக்கும் ஜன்னலுக்கும் ஆபத்து வராத வரை எதை பற்றி நான் கவலைப்பட போவதில்லை என்று இளைஞர் கூட்டம் தொடர்ந்து நம்பிக்கொண்டிருக்கும் என்றால் ஒரு நாள் உங்கள் நெஞ்சில் கத்தி குத்தும். ஐயோ என்று நீங்கள் கத்துகிற போது அடுத்தவன் எக்கனாமிக்ஸ் பேசிக்கிட்டு இருப்பான். உலக நாடுகள் எப்படி வேண்டுமானால் இருந்து விட்டு போகட்டும். உறவுகளையும் குடும்ப நிறுவனங்களையும் தன்மானத்தையும் கௌரவத்தையும் வாழ்க்கையாக கொண்டிருக்கிற இந்திய தேசத்தில் படிக்கிறவர்கள் தேசத்துக்காகத்தான் படிக்கும். நீங்கள் படிப்பது உங்கள் வயிற்றை கழுவ அல்ல. இந்த தேசத்தினுடைய இந்த உலகத்தினுடைய தலையெழுத்தை மாற்றுகிற மாபெரும் ஆயுதம் உங்கள் கையில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Let us be very sincere about education. உலக நாடுகள் உங்களை பார்த்து பயப்படுவது உங்கள் கல்வி அறிவுக்காக. உலக நாடுகள் உங்கள் பார்த்து பயப்படுவது உங்களுடைய புத்திசாலித்தனத்துக்காக, உங்க ஐடி நாலேஜுக்காக. அமெரிக்காவில் விலை பேசுகிறார்கள், ஐரோப்பாவில் விலை பேசுகிறார்கள். இந்தியால படிச்சுட்டு வெளிநாட்டுல போய் வேலை பார்க்கிறான். ஏன் பார்க்கிறான்? ஏன் நீங்க உருவாக்கலைங்க? Why it didn't happen? ஒரு பொருள் உங்களுடையதான். இந்த மைக்கில இருந்து தொடங்கி கேமரால இருந்து தொடங்கி ஏதாவது நம்மட்ட அந்த ப்ரொஜெக்ட் நம்மட்டா தயாரித்தவன் இந்தியன். மூளை இந்தியனுடையது, வியர்வை இந்தியனுடையது, ரத்தம் இந்தியனுடையது. நான் புள்ள பத்து ஊராம் பேருக்கு இனிஷியல் வச்சுட்டு வெக்கம் இல்லாம நடந்துட்டு இருக்கோம். இவ்வளவு இன்ஜினியர்ஸ் வச்சு Why it happened? ஏன் கோபமே வரல உங்களுக்கு? இவ்வளவு இன்ஜினியர்ஸ் இருக்குமே, ஏன் கோபம் வரல? இவ்வளவு ஆர்ட்ஸ் அண்ட் சயின்ஸ் படிச்சிருக்க